நண்பர்களே, உற்றாரே, உறவினரே, சொந்தங்களே, பந்தங்களே, பிள்ளைகளுக்காக வரம் தேடிக் கொண்டிருக்கும் பெற்றோர்களே, உங்கள் அனைவருக்கும் சேலம் மாவட்டம் ஆத்தூர் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் இல்லம் தேடி ஜாதகம் என்ற தலைப்பிலே நாங்கள் அனைதினம் காலை 6 மணிக்கு மங்கள இசையோடு நாங்கள் ஜாதகங்களை உங்களுக்கு அனுப்பி கொண்டிருக்கிறோம். அதை பார்த்து உங்களுக்கு தேவைப்படும் வரன்தாரின் பதிவு எண்ணை எங்களோடு தொடர்பு கொண்டால் சம்பந்தப்பட்ட பெற்றோருக்கு தகவல் கொடுத்து கான்ஃபரன்ஸ் கால் மூலம் பேச வைத்து பிறகுதான் போன் நம்பர் தருவோம். எடுத்தது போன் நம்பர் தாருன்னா தரமாட்டோம். ஏன்னா 2 வீட்டுக்கு சம்மதம் இருந்தால்தான் போன் நம்பர் ஷேர் செய்யப்படும் என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்க எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாங்கள் அறிமுகப்படுத்தும் ஜாதகங்கள் உங்கள் செல்லிலே தெரியும் என்று கேட்டுக்கொண்டு இன்று உங்களுக்கான ஜாதகங்களை அறிமுகம் செய்வதற்காக திருமதி சங்கீதா மேடம் வந்திருக்கிறாங்க. அவருடைய வருக என்று வரவேற்று இந்த ஜாதகம் அறிமுகம் நிறைய பேர் பசங்க கல்யாணம் பண்ணாம இருக்காங்க. நல்லா அந்த பொண்ணுக்கு அறிமுகப்படுத்துங்க. ஜாதகர் பெயர் நந்தினி மரீஸ்வரி, சோழிய வெள்ளாளர், சுத்த ஜாதகம், நட்சத்திரம் மகம், ராசி சிம்மம், லக்னம் சிவப்பு, ஜாதகர் படிப்பு MBBS, உயரம் 5.9 ஃபீட், நிறம் சிவப்பு, பாலினம் பெண், பிறந்த தேதி 4/7/1992, பிறந்த நேரம் 8:13 PM, மாதம் ஆவணி, கிழமை சனி, வேலை டாக்டர், சம்பளம், கம்பெனி பெயர் ராவ் ஹாஸ்பிட்டல், ஜாதகம் இருப்பிடம் அன்னதானப்பட்டி சேலம், சொந்த ஊர் அன்னதானப்பட்டி சேலம், அப்பா பெயர் விவேகானந்தன், வேலை அடிஷனல் சப்ரிஷ்மெண்ட், அம்மா பெயர் தாமரை செல்வி, வேலை இல்லத்தரசி, எதிர்பார்ப்பு MD MS PG படித்த டாக்டர் வரன், நல்ல குடும்பம், பிறப்பு வரிசை 1, மொத்த எண்ணிக்கை 2, திருமணமானவர் இல்லை, தம்பி 1, சொத்து இருப்பு தேரி. இந்த ஜாதகர் பெயர் நந்தினி மாரீஸ்வரி, அன்னதானப்பட்டி, MBBS MS படிச்சிருக்கிறாங்க. அழகான பொண்ணு. இவங்க பிறக்கும் போதே தேர்வு முகாதத்தில் பிறந்திருக்கிறாங்க. தாயின் வயிற்றில் சென்றது போகின்றது 2 வருஷம் 5 மாசம் 2 நாள். சுக்கிரன் திசை 20 வருஷம், சூரியன் திசை 6 வருஷம், சந்திரன் திசை 10 வருஷம். எனவே இதுக்கேற்ற வரம் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள். உங்களுக்கான அடுத்த ஜாதகம் பேரு வீணா, சுத்த ஜாதகம், அகமுடைய முதலியார், MBBS டாக்டர், மக நட்சத்திரம், சிம்ம ராசி, மீன லக்னம், உயரம் 5.5, 22/8/1998 பிறந்திருக்கிறாங்க. மாசம் 47,000 சம்பளம் வாங்குறாங்க. ஜாதக இருப்பிடம் வேலூர், சொந்த ஊர் புளியாத்தம். இப்ப அவங்க PG பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுக்குள்ள சம்பளம் தான் 47,000. அப்பா பேரு MA சீனிவாசன், பிசினஸ் தொழில்துறையெல்லாம் இருக்குது. அம்மா பேர் திருமதி ஜமுனா, இல்லத்தரசி, எதிர்பார்ப்பு டாக்டர் வரன் மட்டும், பிறப்பு வரிசை 1, கூட பிறந்த தம்பி ஒருத்தர், நிறைவான வசதி. இவர் பிறக்கும் போதே கேது மகா திசை 11 மாசம் 21 நாள் இருக்கு. சுக்கிரன் திசை 20 வருஷம், சூரியன் திசை 6 வருஷம். எனவே இதுக்கேற்ற வரன் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள். உங்களுக்கான அடுத்த ஜாதகம். ஜாதகர் பெயர் அருணா, துருவ வேளாளர், ராகு கேது செவ்வாய், நட்சத்திரம் திருவோணம், ராசி மகரம், லக்னம் கும்பம், ஜாதகர் படிப்பு பிடெக், நிறம் சிவப்பு, பாலினம் ஆண், பிறந்த தேதி 20/10/1996, பிறந்த நேரம் 3:40 PM, கிழமை ஞாயிறு, ஜாதகம் இருப்பிடம் ஆத்தூர், சொந்த ஊர் ஆத்தூர், ஜாதகர் பெயர் சரவணன், அப்பா பெயர் சரவணன், அம்மா பெயர் ஆரேஸ்வரி,
வேலை இல்லத்தரசி எதிர்பார்ப்பு படித்த நல்ல குடும்ப வரன் உடன் பிறந்தோர் 1 பிறப்பு வரிசை 2 மொத்த எண்ணிக்கை 2 திருமணமானவர் 1 அண்ணன் 1. இந்த ஜாதகர் பெயர் அருணா. அருமையான ஜாதகம், துருவ வேளாளர். இவங்க பிறக்கும் போது சந்திர திசை 8 வருஷம் 3 மாசம் 14 நாள் இருக்கு. செவ்வாய் திசை 7 வருஷம், ராகு திசை 18 வருஷம். எனவே இதுக்கேற்ற வரன் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள். உங்களுக்கான அடுத்த ஜாதகம் பேரு நவீன். பிராமின் சைவம் மற்றும் சுத்த ஜாதகம். அனுஷ நட்சத்திரம், விருச்சக ராசி, சிம்ம லக்னம். பிஇ படிச்சிருக்கிறாரு. உயரம் 158 சென்டிமீட்டர். 30/5/1999 வந்திருக்காங்க. கிரேட் சென்னை போலீஸ் கமிஷனர் வேலை பார்க்கிறாரு. போலீஸ் டிபார்ட்மெண்ட். ஜாதக இருப்பிடம் சென்னை, சொந்த ஊர் சென்னை. அப்பா பேர் விஜயகுமார், ரியல் எஸ்டேட்டு. அம்மா பேர் சாவித்திரி, இல்லத்தரசி. படித்த நல்ல குடும்பம் கேட்டுக்கிறாங்க. பிறப்பு வரிசை 1, கூட பிறந்த தங்கச்சி 1, சொந்த வீடு இருக்கிறது. இவர் பிறக்கும் போதே சனி மகாதிசை 3 வருஷம் 6 மாசம் இருப்பு. புதன் திசை 17 வருஷம், பேர் திசை 7 வருஷம். எனவே இதுக்கேற்ற வரன் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை அணுகினால் உடன் பேசி பிடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள். உங்களுக்கான அடுத்த ஜாதகம். ஜாதகர் பெயர் நீத்து. அகமுடையர். சுத்த ஜாதகம். நட்சத்திரம் அனுஷம். ராசி விருச்சகம். லக்கணம் ரிஷபம். ஜாதகர் படிப்பு பிஇ ட்ரிபிள். உயரம் 5.3 ஃபீட். நிறம் சிவப்பு. பிறந்த தேதி 13/2/1996. பிறந்த நேரம் 12:14 PM. மாதம் தை. கிழமை செவ்வாய். வேலை விப்ரோ டெக்னாலஜி. வருமானம் 75 லட்சம் வருடம். நிறுவனம் பெயர் விப்ரோ. ஜாதகர் இருப்பிடம் அயர்லாந்து. சொந்த ஊர் சேலம். அப்பா பெயர் வடிவேல். வேலை பிசினஸ். அம்மா பெயர் வாசுகி, பிசினஸ். எதிர்பார்ப்பு பிஇ படித்த வெளிநாட்டு செல்லக்கூடிய நல்ல குடும்ப பாங்கான வரம். பிறப்பு வரிசை 2, உடன் பிறந்தோர் 1, திருமணமானவர் 1, அண்ணன் 1. சொத்து இருப்பு சொந்த வீடு 5 ஏக்கர் நிலம் உள்ளது. இந்த ஜாதகர் பெயர் வீட்டு அயர்லாந்துல வேலை செய்றாங்க. வருஷத்துக்கு 75 லட்சம் ரூபாய் சம்பளம். பிறக்கும் போதே சனி மகாதசையில பிறந்திருக்கிறாங்க. தாயின் வயிற்றில் சென்றது போக நின்றது 6 வருஷம் 10 மாசம் 23 நாள். புதன் திசை 17 வருஷம், கேது திசை 7 வருஷம். எனவே இதற்கேற்ற வரன் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்டி கல்யாண மாலை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள். உங்களுக்கான அடுத்த ஜாதகம் பேரு அரவிந்த் குமார். இந்து அரமணிய முதலியார். ராகு கேது ஜாதகம். அஸ்த நட்சத்திரம், கன்னி ராசி, மிதுன லக்னம். பிபிஏ எம்பிஏ படிச்சிருக்காரு. உயரம் 173 சென்டிமீட்டர். 5/11/1999 வந்திருக்காரு. பிசினஸ் பண்றாங்க. அம்பிகா ட்ரேடர்ஸ், ஜமுனா ட்ரேடர்ஸ் எல்லாம் நிறைய கம்பெனி வச்சிருக்கிறாங்க. சொந்தமா கல்லை அரைக்கும் மிஷின் ஏற்றுமதி இறக்குமதி வேர்க்கல்லை. மாசம் ஒரு 5 லட்சம் ரூபாய் வருமானம் வரும். சொந்த ஊர் திருவண்ணாமலை. ஜாதகர் திருவண்ணாமலை தான். அப்பா பேரு என்ஆர் ஏழுமலை. அம்மா பேரு ஹரிஸ்ரீ. பிசினஸ் தான் அவங்களும். பிறப்பு வரிசை 1, கூட பிறந்தவங்க 2 பேரு. தங்கச்சி 2 பேரும் எம்பிபிஎஸ் படிச்சவங்க. நல்ல வசதி, விஐபி ஜாதகம். இவர் டாக்டர் தான் பராமரிச்சிருக்காரு. இவர் பிறக்கும் போதே சந்திர திசை 1 வருஷம் 11 மாசம் 9 நாள், செவ்வாய் திசை 7 வருஷம்,
ராகு திசை 18 வருஷம். எனவே இதுக்கேற்ற வரன் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள். உங்களுக்கான அடுத்த ஜாதகம். ஜாதகர் பெயர் மதுவந்தினி, செங்குந்த முதலியார். ஜாதக முறை சுத்த ஜாதகம். நட்சத்திரம் அஸ்வினி, மேஷம், லக்கணம் கன்னி. ஜாதகர் படிப்பு எம்எஸ்சி மேனேஜ்மெண்ட் UK. உயரம் 162 cm. நிறம் சிவப்பு. பிறந்த தேதி 27/9/1999. பிறந்த நேரம் 6:12. கிழமை திங்கள். வேலை கல்லூரி நிர்வாகம். கம்பெனி பெயர் ஞானமணி கல்வி நிறுவனங்கள். ஜாதகம் இருப்பிடம் ராசிபுரம். சொந்த ஊர் ராசிபுரம். அப்பா பெயர் அரங்கண்ணல், அம்மா பெயர் மாலாலினா. பிறப்பு வரிசை 1, உடன்பிறந்தோர் 1, மொத்த எண்ணிக்கை 2, தம்பி 1. சொத்து இருப்பு ஞானமணி கல்வி நிறுவனம். இந்த ஜாதகர் பெயர் மதுவந்தினி. ஞானமணி கல்லூரி இருக்குது, ஸ்கூல் இருக்கு, வெறும் விஐபி ஜாதகம். நீங்க நெட்ல பார்த்தாலே தெரியும். இதுக்கேற்ற வரன் வைத்துள்ளவர்கள் எங்களை தொடர்பு கொண்டால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள். உங்களுக்கான அடுத்த ஜாதகம். பேரு திரவிக்குமார், சோழே வேளாளர். சுத்த ஜாதகம். உத்திர நட்சத்திரம், கன்னி ராசி, விருச்சக லக்னம். BE MBA படிச்சிருக்காரு. உயரம் 180 சென்டிமீட்டர். 4/7/1995 பிறந்திருக்காரு. லண்டன்ல போஸ்ட் ஆபீஸ்ல வேலை பார்க்கறாரு. மாசம் 2.5 லட்சம் ரூபாய் சம்பளம். சொந்த ஊர் திருச்சி. அப்பா பேரு சுரேஷ், பிரைவேட் மெடிக்கல் ஷாப் பாலக்கரை. அம்மா பேரு சுமதி, இல்லத்தரசி. பிறப்பு வரிசை 1, கூட பிறந்தவங்க ஒருத்தர் தம்பி. சொந்த வீடு, கடை, பிளாட் உள்ளது. இவர் பிறக்கும் போதே சூரியன் திசையில பிறந்திருக்காரு. தாயின் வயிற்றில் சென்றது போன்றது 3 வருஷம் 11 மாசம் 16 நாள். சந்திர திசை 10 வருஷம், செவ்வாய் திசை 7 வருஷம், ராகு திசை 18 வருஷம். எனவே இதுக்கேற்ற வரன் வைத்துள்ளவர்கள் வெளிநாடு செல்ல விருப்பம் உள்ள பெண்கள் தொடர்பு கொண்டால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள். அன்பு பெரியவர்களே, அருமை தாய்மார்களே, உற்றாரே, உறவினரே, சொந்தங்களே, பந்தங்களே, பிள்ளைகளுக்காக வரம் தேடிக் கொண்டிருக்கும் பெற்றோர்களே, உங்கள் அனைவருக்கும் சேலம் மாவட்டம் மாத்தூர் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் இல்லம் தேடி ஜாதகத்தின் மூலியமாக முதலில் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வோம். எங்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை இல்லம் தேடி ஜாதகம் என்ற தலைப்பிலே அனைதினமும் காலை 6 மணிக்கு மங்கள இசையோடு நாங்கள் ஜாதகங்களை அனுப்பி கொண்டிருக்கிறோம். அதை யூடியூப்லேயும் வாட்ஸ்அப்லேயும் ஃபேஸ்புக்லேயும் பார்த்துவிட்டு சென்னை எங்கள் அலுவலகத்திற்கு திரு தெய்வ சிகாமணி சார் அவங்க பையனுக்கு ஜாதகம் பதிவு பண்ண வந்திருக்கிறாங்க. அவங்க பையனுடைய பேர் ராகேஷ் முதலியார். ராகு கேது ஜாதகம். சுவாதி நட்சத்திரம், துலாம் ராசி, கன்னி லக்னம். PhD படிச்சிருக்காரு. உயரம் 175 சென்டிமீட்டர். 5/4/1996 பிறந்திருக்காரு. வருஷத்துக்கு 16 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குறாரு. சென்னையில வேலை பார்க்குறாரு. அப்பா பேர் தெய்வ சிகாமணி, PhD டாக்டரு. அம்மா தேர்மொழி பேராசிரியர், அவங்களும் PhD டாக்டரு. எதிர்பார்ப்பு நல்ல படித்த குடும்பம் வரணும் கேட்டிருக்கிறாங்க. பிறப்பு வரிசை 2, கூட பிறந்த அண்ணன் ஒருத்தர், அவர் அமெரிக்காவில் செட்டில்டு. சொத்து இருப்பு ஒரு 10 கோடிக்கு மேல் இருக்கும். எனவே இதற்கேற்ற வரன் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையை தொடர்பு கொண்டால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பாருங்கள். மற்றும்
அவர்கள் பெற்றோர்களுடைய எதிர்பார்ப்பு என்னங்கிறத இப்போ அவங்க நேரடியாக சொல்லுவாங்க. நம்ம அவங்க எதிர்பார்ப்பு என்னங்க சொல்லுங்கய்யா. வணக்கம், என்னுடைய பேர் டாக்டர் தெய்வ சிகாமணி. கொஞ்சம் வேக பேசுங்க. பிஇ, என்பிஏ அண்ட் பிஹெச்டி. என்னுடைய பையன் வந்து டி ராகேஷ். அவன் டாக்டர், பிஇ, என்பிஏ, பிஹெச்டி. அவனுக்காக தான் நாங்கள் வந்து வரன் பெண் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஸோ எங்களுக்கு தேவையானது வந்து எங்களுக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. நாங்கள் நன்றாக சென்னையில் செட்டில் ஆகிவிட்டோம். ஸோ அவனுக்கு வந்து நல்ல பெண் வேணும், அதுதான் என்னுடைய வேறு எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. என்னுடைய ஒய்ஃப் டாக்டர் தென்வி, அவங்க பேசுகிறேன். வணக்கம். நான் வந்து எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை வீடியோ பார்த்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆனேன். உடனே ரிஜிஸ்டர் பண்ணிட்டேன் என் பையனுக்கு. ஸோ நான் ரிஜிஸ்டர் பண்ணோடனே ஒரு 100 ஜாதகம் ராகு கேது அனுப்பிச்சாங்க. இது வரைக்கும் எந்த கல்யாண மாலையும் ஒரு 100 ஜாதகம் அட் எ டைம் அனுப்பினதில்லை. அதே எனக்கு வந்து அவங்களோட ப்ளஸ் பாயிண்ட் அது. அது இல்லாமல் அவங்க வந்து ஒவ்வொரு கேட்டகரியாக வச்சுருக்காங்க. ராகு கேது தோஷத்துக்கு தனியாக ஜாதகம், அப்புறம் ஃபாரின் வெளிநாட்டில் ஜாதகம், அந்த மாதிரி கேட்டகரைஸ் பண்ணி வச்சுருந்தால வசதியாக இருக்குது. நம்ம ரிஜிஸ்டர் பண்ண உடனே அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க, உடனே ஜாதகம் அனுப்புகிறாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்புறம் வந்து நான் இன்றைக்கி சென்னை ஆஃபீஸ்க்கு வந்திருந்தேன். சரி, அவரோட இந்த ஃபவுண்டர் வந்து கோவிந்தராஜ் சார், அவரை பார்க்கலான்னு வந்திருந்தேன். அவரே வந்து என்னோடய பையன் ஜாதகத்தை பார்த்து அலசி வந்து ஜோதிக ரீதியாக நல்ல எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தாரு. நான் சில பெண்கள் ஜாதகம் கொண்டு போனேன். அவர் அடித்த ஜாதகத்தை அதையும் பார்த்து இது பொருந்தாதுன்னு சொன்னார். இந்த மாதிரி எந்த கல்யாண மாலையும் பண்ணதில்லை. நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறேன். அதனால் பொன் தேடுவோர் ஆர் மாப்பிள்ளை தேடுவோர் ஐ திங்க் இந்த எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையை யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல சர்வீஸ் பண்ணுறாங்க. மணி மைண்ட் கிடையாது, அதுதான் மெயின் பாலிசி. எல்லாமே மணி மைண்டாக இருப்பாங்க. இங்கே மணி மைண்ட் கிடையாது, நல்ல சர்வீஸ் பண்ணுறாங்க. எப்போ கூட்டாலும் ஃபோன் எடுத்தால் நிறைய அசிஸ்டண்ட்லாம் வச்சுருக்காரு. அதனால் எப்போ கூட்டாலும் பண்ணுறாங்க. நம்ம சாட்டிஸ்ஃபேக்ஷன், நம்மளோட பர்சனலைஸ் சர்வீஸாக பண்ணுறாரு. அதுதான் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ எம் வெரி இம்ப்ரெஸ்ட். அதனால் நான் வந்து என்னை இம்ப்ரெஸ் ஆனதால் நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூட ரெஃபர் பண்ணியிருக்கேன். இதன் மூலமாக நான் எல்லாருக்கும் சொல்ல வர்றது என்னென்னா, இவங்க நல்ல எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் பண்ணுறது வந்து உலகத்தில் ரொம்ப அதிசயம். அது இந்த காலத்தில் சார் பண்ணுறாரு. அதனால் அவரோட சர்வீஸை அவர் இந்த துறையில் ஒரு 12 வருஷம் சர்வீஸ் இருக்குது அவருக்கு. ஸோ அந்த சர்வீஸை நீங்கள் யூஸ் பண்ணி பலனடைக்குமாறு வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இதுவரை இந்த பெற்றோருடைய கருத்துக்களை நல்ல எண்ணத்தை கேட்டீர்கள். எனவே இந்த நல்ல வரனுக்கு இந்த குடும்பக்கேற்ற வரன் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை அடிக்கலாம் உடன் பேசி கொடுக்கலாம். இதுவரை கேட்ட அனைத்து நல்ல உடங்களுக்கும் நன்றி நன்றி நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம். இதுவரை எங்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையில் இல்லம் தேடி ஜாதகம் என்ற தலைப்பில் நாங்கள் அனுப்பிய ஜாதகங்களை பார்த்தும் கேட்டும் ரசித்த நீங்கள் அனைவரும் உங்கள் உற்றார் உறவினர் சொந்தங்கள் பந்தங்கள் அனைவருக்கும் ஷேர் செய்ய கேட்டுக்கொண்டு ஜாதகத்தை பார்த்துவிட்டு எங்களோடு தொடர்பு கொண்ட போது ஜாதகருடைய பதிவுகளை சொன்னால் சம்பந்தப்பட்ட பெற்றோருக்கு தகவல் கொடுத்துவிட்டு அப்புறம் தான் போன் நம்பர் தருவோம். எல்லாருமே எடுத்து 4 போன் நம்பர் கூட 5 போன் நம்பர் கொடுத்தா பொண்ணுக்காரங்க உடனே ஒத்துக்க மாட்டாங்க. முதல்ல அதை தெரிஞ்சுக்கிட்டு எல்லோரும் புரிந்து கொண்டு எங்களோடு தொடர்பு கொள்ள வேண்டும் என்பதை கேட்டுக்கொண்டு இதுவரை கேட்ட அனைத்து நல்ல உணர்வுகளுக்கும் நன்றி நன்றி